இத்தண்ணீரை ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொரு இறைவனை வேண்டும். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடலான்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருமை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்கிறார். உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராக காத்திருவாராக. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இயேசு புள்ளினாய் மேலே
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகள் உண்ணான் நோன்புகள், இறை வேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்கும். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் ஒருங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அன்புக்குரியவர்களே, யாவே இறைவன் இஸ்ராயேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளமாக 10 கட்டளைகளை கொடுக்கிறார். 10 கட்டளைகள் உடன்படிக்கை என்னும் மோதிரத்தில் பதிக்கப்பட்ட வைரக்கற்களாகும். அவற்றை மீறுவது பாவம் மட்டுமல்ல, மாறாக உடன்படிக்கையை மீறுவதாகும் என்ற சிந்தனையோடு இந்த வாசகத்தை கேட்போம். திருச்சட்டம் மோசே வழியாக அளிக்கப்பெற்றது. விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். மோசே மக்களிடம் கூறியது. அதிகாரம் 21 இறை வசனங்கள் 1-17 முடிய. கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலையில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவரும் ஆகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாட்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாட்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்
வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. ஆண்டவரே நிலை வாழ்வழிக்கும். வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிரளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கிறது. ஆண்டவரே நிலை வாழ்வழிக்கும். வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. ஆண்டவரே நிலை வாழ்வழிக்கும். வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரே நிலை வாழ்வழிக்கும். வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. ஆண்டவரே நிலை வாழ்வழிக்கும். வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூய்மையானது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரே நிலை வாழ்வழிக்கும். வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. ஆண்டவரே நிலை வாழ்வழிக்கும். வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. அவை பொன்னிலும் பசும்பொன்னிலும் மேலாக விலைமிக்கவை. தேனிலும் தேனிடனின்றும் சிந்தும் தெளித்தேனிலும் இனிமையானவை. தெளித்தேனிலும் இனிமையானவை. தெளித்தேனிலும் இனிமையானவை. ஆண்டவரே நிலை வாழ்வழிக்கும். வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. ஆண்டவரே நிலை வாழ்வழிக்கும். வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. இரண்டாம் வாசகம் முன்னுரை. அன்புக்குரியவர்களே, இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனின் சொல்லும் செயலும் இறைவனை மட்டுமே நாடி இருக்க வேண்டும். ஆனால் நாம் பலவற்றை நாடிக்கொண்டிருக்கிறோம் என்றும், கடவுளை நாடுவோருக்கு வல்லமையும் நாணமும் கிடைக்கும் என்று கூறும் இவ்வாசகத்தை கேட்போம்.
இரண்டாம் வாசகம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பறைசாற்றுகிறோம். அவரது சிலுவை யூதருக்கு தடைக்கல், அழைக்கப்பட்டவருக்கோ கடவுளின் ஞானம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 22 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலிவின்மை வலிமை மிக்கது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 13 25 வரை. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு, மாடு, புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிர்களால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார்.
அவர் இறந்த உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவுகூர் மறைநூலில் இயேசுவின் கூற்றையும் நம்பினார். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அருள் அடையாளங்களைக் கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதருடைய வாழ்வானது மிக மோசமான வாழ்வாக மிகவும் அதிகமாக குடித்துக் கொண்டே இருந்தால், எல்லா விளையாட்டுகளுக்கும் சென்று பணத்தை இறைத்து வாரிட்டு கொண்டிருந்தார், வீட்டில் எப்போதும் ஒரே பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறது. இவற்றை தாங்க முடியாமல் ஒரு நாள் குடும்பத்திலிருந்து எப்படியோ வற்புறுத்தி அவரை ஒரு ஜெப கூட்டத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த ஜெப கூட்டத்திற்கு சென்று அவர் அங்கு 5 நாட்கள் தங்கியிருந்து ஜெபத்தில் ஈடுபட்டு ஒரு புதிய மனமாற்றம் அவரிலே வந்தது. அந்த மனமாற்றத்திற்கு பிறகு வீட்டிற்கு வந்த பிறகு இனிமேல் எந்த தவறும் செய்யக்கூடாது, நல்ல ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். சில நாட்கள் சென்றன. அவர் தெருவோரமாக சென்றபோது அங்கே ஒரு அழகான பெண் நின்று கொண்டிருந்தார். அந்த பெண்ணை பார்த்தபோது இவருக்கு ஒரு சந்தேகம். உடனே கடவுளை பார்த்து சொன்னாராம், ஆண்டவரே, என்னுடைய கண்களை மூடிக்கொள்ளும், நான் இந்த பெண்ணை பார்க்கக்கூடாது என்று ஜெபம் சொல்லிக்கொண்டே அந்த வழியாக சென்று விட்டார். இன்னும் பல நாட்கள் சென்றன. இன்னும் வேறொரு வழியில் செல்லும் போது அவருடைய நண்பர்கள் அங்கே சீட்டு ஆடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தபோது அவருக்கு அங்கு சென்று அவர்களோடு சீட்டு விளையாட வேண்டும் என்ற ஆசை வந்தது. உடனே கடவுளை பார்த்து சொன்னாராம், ஆண்டவரே, என்னுடைய கண்களை மூடிவிடும், நான் இவர்கள் இருப்பதை பார்க்கக்கூடாது என்று ஜெபித்துக் கொண்டு அந்த வழியாக சென்று விட்டார். இன்னும் சில நாட்கள் சென்றன. ஒரு இடத்தில் அவருடைய நண்பர்கள் குடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியாகவும் இவர் சென்றிருக்கின்றார். உடனே கடவுளை பார்த்து சொன்னாராம், ஆண்டவரே, உம்முடைய கண்களை நீர் மூடிக்கொள்ளும், நான் அங்கு சென்று சிறிது குடித்துக் கொண்டு வந்து விடுகிறேன் என்று அங்கு சென்று விட்டார். இறையேசுவில் பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கும் போது நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பலவீனங்கள் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றன. ஆனால் இவற்றையெல்லாம் எப்படி நாம் புரிந்து கொண்டு அவற்றை மாற்றி அமைக்கின்றோம் என்றுதான் நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். திருச்சபையானது இந்த தவ காலத்தை நமக்கு தந்திருக்கிறது என்றால், நம் ஒவ்வொரு வாழ்விலும் நாம் எப்படி அதை புதுமையாக மாற்றலாம், நான் இருக்கின்ற நிலையிலிருந்து எப்படி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழலாம் என்றுதான் நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதற்காக நாம் இன்று நம்முடைய பங்கில் புனித யோசேப்பினுடைய இந்த புது வருட அழைப்பை ஏற்று யோசேப்பை பற்றி சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அழகான சுரூபமானது இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. போப்பாண்டவர் டிசம்பர் 8ஆம் தேதி இந்த ஆண்டை, புனித யோசேப்பு ஆண்டை அறிவித்திருக்கின்றார். 1870ஆம் ஆண்டு 9ஆம் பத்திநாத போப்பாண்டவராக இருக்கும்போது
இந்த திருவிழாவானது புனித யோசேப்பு திருச்சபையின் பாதுகாவலர் 1870 அன்று அறிவிக்கப்பட்டு இப்போது 150 வருடங்கள் ஆக இந்த திருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகின்றன. அது 150வது ஆண்டை நினைவு கூறும் வகையில் போப்பாண்டவர் இந்த ஆண்டை புனித யோசேப்பினுடைய ஆண்டாக அறிவித்துள்ளார். ஆக இந்த வருடம் முழுவதும் பலவிதமான நிகழ்ச்சிகள், காரியங்கள் நம்ம நடக்க இருக்கின்றன. புனித யோசேப்பின் வழியாக என்னென்ன நாம் கற்றுக்கொண்டு அவருடைய பாடங்களை நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வில் வாழலாம் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். நாம் அனைவரும் வாழ அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த காலகட்டமானது கொரோனா காலமாக இருக்கும்போது இந்த ஒரு வருடமாக, போன வருடம் மார்ச்சிலிருந்து இந்த வருடம் மார்ச் வரைக்கும் நிறைய ஏமாற்றங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கவலைகள் ஏற்பட்டது. இந்த கொரோனா என்னென்ன செய்து விடுமோ என்ற அச்சத்தில் இருந்திருக்கு. ஆனால் இந்த வருடம் நாம் இவ்வளவு பாதுகாப்பாக இருந்தோம் என்றால் நிறைய மக்கள் இதற்காக உழைத்திருக்கின்றார்கள். நிறைய பேரை நாம் நினைத்து பார்க்கலாம். அரசாங்கமாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய தெருக்களை சுத்தப்படுத்துவர்களாக இருக்கட்டும், அல்லது நிறைய கம்பெனிகள் இந்த மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எடுத்த முயற்சிகளாக இருக்கட்டும். எத்தனையோ எண்ணற்ற மக்கள் இந்த நோயை எதிர்க்க வேண்டும் என்று உழைத்திருக்கின்றார்கள். நமக்கு தெரியாதவர்கள் எங்கோ இருக்கின்றவர். ஆக அப்படிப்பட்டவர்களுடைய பற்றி நாம் நினைத்து பார்க்கும்போது யோசேப்பும் அப்படிப்பட்ட ஒருத்தராக இருந்தது. ஆக இப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக நாம் பார்க்கும்போது யோசேப்பு அந்த காலத்தில் இயேசுவை பார்த்து கொள்ளும் போது அவர் யாருக்கும் தெரியாத ஒருவராக இருந்தவர். ஆக யோசேப்பு நமக்கு நிறைய பாடங்களை இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆக உங்களோடு ஒரு 5 காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, இந்த திருவிழா யோசேப்பு திருச்சபையின் பாதுகாவலர் என்று சொல்லும் போது அவர் ஆண்டவர் இயேசுவை அல்லது திருக்குடும்பத்தை மிக தெள்ள தெளிவாக பாதுகாத்தவர். அவர் திருக்குடும்பத்தை இயேசுவை பாதுகாத்தவர், திரு அவையையும் திருச்சபையை பாதுகாக்கின்றார் என்று சொல்லும் போது அவர் நல்ல ஒரு தந்தையாக இருந்திருக்கின்றார். ஆக இயேசுவை பற்றி நாம் நினைக்கும் போது அவர் நல்ல ஒரு தந்தை, அப்பாவாக நல்ல இருந்தார் என்று நாம் பார்க்கும்போது, நல்ல தந்தையாக அப்பாவாக என்ன செய்தார் என்று பார்க்கும்போது அவர் அன்புள்ள பாசமுள்ள தந்தையாக இருந்தார் என்று பார்க்கிறோம். இன்று மாதாவுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும் நிறைய இடங்களில் சூசேப்பருக்கு வணக்கம் செய்யப்படுகின்றது. சூசேப்பர் கோவில்கள் நிறையவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன. என்றால் அவருடைய அந்த அன்பும் பாசமும் மிக அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, மரியாளுக்கு அந்த வார்த்தைகள் வரும்போது யோசேப்புக்கும் வார்த்தைகள் வருகின்றன. மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், இந்த குழந்தையானது பரிசுத்த ஆவியால் உருவானது, ஆகவே இந்த குடும்பத்தை நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று கடவுளுடைய இந்த மீட்பு பணியில் மிக மிக முக்கியமான ஒரு அங்கத்தினராக சூசேப்பர் இருப்பதை பார்க்கின்றோம். ஆகவேதான் அவர் அந்த வானதூதர் அவருடைய கனவில் தோன்றி இவர்களை ஏற்றுக்கொள்ள நீ தயங்க வேண்டாம் என்று சொல்லும் போது உண்மையாகவே அவர் ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். யோசேப்பை பற்றி பார்க்கும்போது ஆதி ஆகமத்தில் வாழ்ந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நமக்கு ஞாபகம் வருகின்றன. அங்கு குறிப்பாக ஆதி ஆகமம் 41வது அதிகாரம் 55 நாம் வாசிக்கும் போது பஞ்சம் ஏற்படுகின்றது. மக்கள் அனைவரும் பார்வோன் மன்னனை தேடி வரும்போது அந்த மன்னன் சொல்கின்றான், யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள். ஆதியாகமம் 41:57. யோசேப்பிடம் செல்லுங்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள். இதைத்தான் நாம் நற்செய்தியிலும் பார்க்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் அன்னை மரியாள் இயேசுவை பற்றி சொல்லும் போது அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொல்கின்றார். ஆகவே சூசேப்பரை பற்றி நாம் சிந்திக்கும் போது, அவரை தேடி செல்லும் போது நம்மால்
நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையே இந்த யோசேப்பு நமக்கு தருவதை பார்க்கின்றோம். ஆகவேதான் அவர் அந்த ஒரு முடிவை எடுத்ததால் லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 52 நாம் பார்க்கின்றோம், இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதனுக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆக இயேசு குழந்தையாக படிப்படியாக அவர் வளர்கிறார் என்றால் அவருடைய அப்பா தந்தையினுடைய பங்கானது மிக முக்கியமாக இருந்ததை பார்க்கிறோம். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் வளர்ந்தார் என்றால் சூசேப்பருடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆமாம் பெற்றோர்களே, அந்த அன்பை தான் கடவுள் பல விதங்களில் வெளிப்படுத்தியுள்ளார். நேற்று நாம் தெளிவாக பார்த்து மூதாரி மகனுடைய ஓமையில் அந்த தந்தையுடைய அன்பானது மிக பெரிதாக அங்கு கொடுக்கப்பட்டது. யோசேப்பும் அதே போல் அவருடைய அன்பை மிக முழுமையாக அந்த குடும்பத்திற்கு கொடுத்தார் என்றால் அது மிக முக்கியமாக நம்ம திரு அவைக்கும் அது கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கும்போது யோசேப்பு கீழ்ப்படுகின்ற ஒரு தந்தையாக இருந்தார் என்று பார்க்கிறோம். யோசேப்பு கீழ்ப்படிந்து கடவுளுடைய வார்த்தையை ஏற்று இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றி அவர் நடந்தார். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது கீழ்ப்படிதல் என்பது மிக குறைவாக இருக்கின்றது. அம்மா சொல்வதை பிள்ளைகள் கேட்பது, பெற்றோர்கள் சொல்வதற்கு எதிராக பிள்ளைகள் நடப்பதை பார்க்கிறோம். ஆசிரியர் சொல்வதை மாணவர்கள் கேட்பது. கீழ்ப்படிதல் என்பது முன்றைய காலத்தை விட இப்போது மிகவும் குறைந்து கொண்டே வருகின்றது. யார் அதிகாரத்தில் இருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து நான் ஏன் நீ சொல்வதை கேட்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இன்று யோசேப்பு நமக்கு கற்றுத்தருவது, எப்போது நாம் கீழ்ப்படிந்து பெரியவர்களுடைய சொல்களை கேட்டு நடக்கின்றோமோ அப்போது நம்முடைய வாழ்வு இனிமையாக சந்தோஷமாக நல்ல ஒரு பாதையில் செல்லக்கூடிய வாழ்வாக இருக்கும் என்பதை யோசேப்பு நமக்கு கற்றுத் தருகின்றார். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 24 நாம் பார்க்கின்றோம். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் நமக்கு பணித்தவாறே அவர் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அந்த காலகட்டத்தில் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருந்தது. மனைவி கருவுற்றிருக்கின்றாள் என்று நினைத்தவுடன் அவர் அவளை விலக்கிவிட வேண்டும் அல்லது கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். ஆனால் வானதூதர் கூறிய அந்த ஒரு வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டார் என்றால் அங்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு தந்தையாக யோசேப்பு இருப்பதை பார்க்கின்றோம். நன்மைக்குரியவர்களே, ஒரு முறை மேரி மதர் ஆஃப் காட், மரியாள் கடவுளின் தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். அதில் பார்க்கும்போது இந்த இயேசுனுடைய சிறு வயதுக்கான அந்த ஒரு நிகழ்ச்சி வரும்போது யோசேப்பிடம் அந்த செய்தியானது கொடுக்கப்பட்டது. மரியாள் கருவுற்றிருக்கின்றாள் என்று தெரிந்தவுடன் அவர் வீட்டிற்கு வந்து அந்த திரைப்படத்தை காமித்திருப்பார்கள். எல்லாவற்றையும் அடித்து ஒடுக்கின்றார். மேசுகளை தள்ளிவிடுகின்றார், சேரை தள்ளிவிடுகின்றார். ஏன் இப்படி நீ செய்துவிட்டாய் என்று மிகுந்த கோபத்தில் சூசேப்பர் இருப்பதாக அந்த திரைப்படத்தில் காண்பிக்கிறார். ஆனால் அந்த இரவில் வானதூதர் வந்து யோசேப்பிடம் கூறியது இது கடவுளால் நடந்த திட்டம் என்று கூறிய போது அடுத்த நாள் எழுந்து அன்னை மரியாளை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். வெளியில் யாரிடமும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்வதாக அந்த திரைப்படத்தில் நான் பார்த்தேன். நாம் அன்னைக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு எப்போது நாம் கீழ்ப்படிந்து இருக்கின்றோமோ இன்னும் அதிகமான அதிகாரங்கள் நமக்கு கொடுக்கப்படும். சில நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு, கீழ்ப்படிதல் என்பது கோழைகளுக்காக தான் இருக்கும், நான் ஏன் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது நாம் கற்றுக்கொள்வதை தவிர்க்கின்றோம். ஆக எப்போது ஒரு மனிதன் மற்றவருக்கு நல்ல விஷயங்களில் கீழ்ப்படிந்து வாழ்கின்றானோ, குறிப்பாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிவது, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிவது என்பது நம்முடைய ஞானத்தையும் அறிவையும் உடல் நலத்தையும் வளர்க்கின்ற ஒன்றாக இருக்கும் என்பதை சூசேப்பர் இன்று நமக்கு காமிக்கின்றார். ஆகவேதான் மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 நாம் பார்க்கும்போது குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்து நாட்டிற்கு செல் என்று சொன்னபோது
அவர்கள் அழைத்து கொண்டு செல்கின்றார். அது ஒரு கீழ்ப்படி இந்த ஒரு நன்மையை தான் காட்டுகிறது. ஆகவேதான் அவர் கீழ்ப்படிந்ததால் தான் அன்று மரியாளும் குழந்தை இயேசுவும் காப்பாற்றப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனவர்களே, ஒரு கதை சொல்வார்கள். எகிப்து நாட்டிற்கு சூசேப்பர் மரியாவையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு செல்லும் போது அங்கு ஏரோதுடைய படை வீரர்கள் குழந்தையை தேடிக்கொண்டு சென்றார்கள். எப்படியோ ஏரோதுக்கு செய்தி போய்விட்டது. குழந்தையை கொண்டு இவர்கள் எகிப்து நாட்டிற்கு தப்பி ஓடுகின்றார்கள். படை வீரர்கள் இவர்களை தேடி எப்படியாவது பிடித்து கொள்ள வேண்டும் என்று பின்னால் சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு இடத்தில் சென்றபோது இவர்களால் அதிகமாக செல்ல முடியவில்லை. பயப்படுகின்றார்கள். வழியில் ஒரு குகையை பார்த்தார்களாம். அந்த குகைக்குள் சென்று தங்கிவிடலாம், இந்த படை வீரர்கள் சென்ற பிறகு நாம் தப்பித்து விடலாம் என்று நினைத்து கொண்டு உள்ளே சென்று ஒளிந்து கொள்கிறார்கள். படை வீரர்களும் அந்த பக்கமாக வருகின்றார்கள். தேடுகின்றார்கள், யாரையுமே காணவில்லை. ஒருவேளை குகையில் இருக்கலாம் என்று கூட அவர்கள் பார்க்காமல் சென்று விடுகின்றார்கள். என்னவென்று பார்க்கும்போது அந்த கால் சத்தமானது போக குறைந்து கொண்டே போனது. அப்போது அவர்கள் படை வீரர்கள் திரும்பி சென்று விட்டார்கள் என்று நினைத்து அவர்கள் வெளியே வரும்போது அந்த குகையினுடைய வாயிலானது சிலந்தியால் வலை பின்னப்பட்டு அது மூடி மறைக்கப்பட்டிருந்தது. அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது, ஏன் படை வீரர்கள் உள்ளே வரவில்லை என்று. மரியாவும் சூசேப்பும் உள்ளே சென்றிருந்தால் அந்த சிலந்தி விலையானது அங்கு இருந்திருக்காது, அது எடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது அப்படியே முழுமையாக இருந்தது என்று பார்க்கும்போது கடவுளால் ஏற்பட்ட ஒரு செயல் என்று அவர்கள் நினைத்து கொண்டு வெளியே வந்து எகிப்து நாட்டிற்கு சென்றார்கள் என்று அந்த கதையில் சொல்லப்படுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கடவுள் பலவிதமான காரியங்களை நமக்கு செய்கின்றார். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மட்டுமல்லாமல் நமக்கும் அவர் கண்டிப்பாக இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்களை செய்து தருவார் என்று நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கும்போது யோசேப்பு ஒரு துணிவுள்ள தந்தையாக இருப்பதை பார்க்கின்றோம். குழந்தை பிறக்கப் போகின்றது, இடம் கிடைக்கவில்லை, எங்கே செல்வது? எல்லா அறைகளும் முழுமையாக்கப்பட்டுள்ளது, இவர்களுக்கு இடம் இல்லை. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கின்றோம். தம் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினார் என்று பார்க்கின்றோம். இன்று நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு செயல். ஏதாவது சின்ன ஒரு வலி ஏற்பட்டால் உடனே மருத்துவமனைக்கு செல்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் நினைத்து பார்க்கலாம், மரியாவும் யோசேப்பும் எப்படி அந்த இடத்தில் அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்களோ தெரியவில்லை. ஆனால் கடவுளுடைய வல்லமை இருக்கும்போது யோசேப்பு மிக தெளிவாக ஒரு துணிவுள்ள தந்தையாக அந்த இடத்தில் அவர் செயல்படுகின்றார். ஆகவேதான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடிகின்றது. எகிப்து நாட்டிலிருந்து அவர்கள் வர முடிந்தது. ஒவ்வொரு செயலையும் பார்க்கும்போது துணிவுள்ள ஒரு தந்தையாக அவர் செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்திலும் நாம் யோசேப்பை போல துணிவுள்ளவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு தைரியம் உள்ளவர்களாக, என்னால் எதையும் சமாளிக்க முடியும், எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற துணிவு எப்போது வருகின்றதோ அப்போதுதான் நாம் முன்னோக்கி செல்ல முடியுமே தவிர பின்னோக்கி முடியாது. ஏனால் கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கக்கூடியவராக பார்க்கின்றோம். கடவுள் என்னோடு இருக்கும்போது என்னால் எதையுமே செய்ய முடியும் என்று பவுலடியார் சொல்வது போல நம்முடைய வாழ்விலும் கடவுளை பற்றி கொண்டு எந்த காரியத்தில் ஈடுபட்டால் கடவுள் அதை முழுமையாக செய்து தருவார் என்று யோசேப்பிடம் நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக பார்க்கும்போது யோசேப்பு தொழிலாளர்களின் தந்தையாக இருப்பதை பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அவர் தச்சு வேலையில் ஈடுபட்டிருந்தாலும், இயேசுவையும் அதில் ஈடுபட்டிருந்தாலும், வறுமையில் வாழ்ந்தாலும் தான் செய்த தொழிலில் மிக தெளிவாக அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். ஆகையால் தொழிலாளர் தினத்தை நாம் மே 1ஆம் தேதி கொண்டாடும் போது யோசேப்பினுடைய திருவிழாவாக அதை கொண்டாடுவதை பார்க்கின்றோம். என்றால் அவர் அந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தவர் என்று பார்க்கின்றோம்.
இன்றைய காலகட்டத்தில், குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில், நான் திருச்சியில் இருக்கிற எங்கள் வீட்டு பக்கத்தில் முன்னாடி 2-3 கடைகள் தான் இருந்தன, சிற்றுண்டிகள். ஆனால் இப்போது பார்க்கும்போது 10-15 கடைகள் அங்கு இருப்பதை பார்க்கிறேன். ஒருவேளை வேலை கிடைக்காத ஒரு நிலையாக இருக்கிறது. வேலை இழந்தவர்கள் மிக அதிகமாக இந்த வருடத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இப்போது எலெக்ஷன் டைம்ல ஒவ்வொரு கட்சிகளும் சொல்வது, நாங்கள் 50,000 வேலைகளை ஏற்படுத்தும், 1,00,000 வேலைகளை ஏற்படுத்தும் என்று. ஆக வேலையில்லா திண்டாட்டமானது மிக தெளிவாக நம்மில் தெரிகின்றது. ஆகவே ஒவ்வொருவரும் எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்று இல்லாமல் நல்ல ஒரு தொழிலை செய்து வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொழிலில் ஈடுபட்டு வாழும்போது அந்த ஒரு தொழிலில் நாம் மகிழ்ச்சி உள்ளவர்களாக கண்டிப்பாக வாழ முடியும். அதைத்தான் யோசேப்பு நமக்கு கற்றுத் தருகின்றார். நல்ல ஒரு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை யோசேப்பு நமக்கு ஏற்படுத்தி தருவதே இதில் நாம் பார்க்கின்றோம். 5வதாக பார்க்கும்போது நிழலில் இருக்கின்ற ஒரு தந்தையாக யோசேப்பு இருப்பதை பார்க்கிறோம். ஏன் நிழலில் இருக்கின்ற தந்தை என்று பார்க்கும்போது யோசேப்பு எங்குமே பேசியதாக நாம் பார்க்கவில்லை. விவிலியத்தில் பார்க்கும்போது எங்குமே அவர் பேசவில்லை. ஆனால் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் முயற்சிகளும் எல்லாம் கடவுளுக்கு உகந்ததாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் மிக அழகாக பாடுவோம், உம் சிறகுகள் நிழலில் என்னை காத்தருளும் இறைவா. ஆகவே எப்போது யோசேப்பின் நிழலில் மரியாவும் இயேசுவும் இருந்தார்களோ அவர்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆகவே தான் சொல்வார்கள், அப்பாக்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகின்றார்கள். அப்பாக்கள் அனைவரும் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அப்பாவாக மாறுவதில்லை. அந்த குழந்தைகளை நல்ல முறையில் அவர்களை வளர்த்தெடுத்து நல்ல ஒரு நிலைக்கு ஆளாக்கும் போதுதான் அவர்கள் முழுமையான அப்பாக்களாக மாறுகின்றார்கள். ஆகிய தந்தையினுடைய தாயினுடைய ஒரு செயலானது யோசேப்பை போல இருக்க வேண்டும். ஒரு நிழல் போல அனைவரையும் குடும்பத்தை காக்கின்றவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் யோசேப்பு மிக அழகாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். ஆமன்மிக்க சகோதர சகோதரிகள், யோசேப்பினுடைய வருடத்தை தொடங்குகின்ற நாளில் எங்களுடைய திருச்சுவை சபையில் கேரளா நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆலயமானது எழுப்பப்பட்டிருக்கிறது. புனித யோசேப்புக்கு அவர்கள் கொடுக்கின்ற ஒரு சாட்சியாக அந்த இடம் இருக்கின்றது. அவை அங்கிருந்து ஒரு ஜெபத்தை அவர்கள் நமக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த ஜெபமானது கொடுக்கப்படும். நீங்கள் வீட்டில் எடுத்து சென்று இந்த ஜெபத்தை தினமும் வாசித்து யோசேப்பின் வழியாக பலவிதமான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதற்கு பின்னால் ஒரு பக்கம் யோசேப்பின் ஜெபமும், இன்னொரு பக்கம் புனித ஆந்திரேயின் ஜெபம். இவர்தான் புனித யோசேப்பை பற்றி மிக அழகாக எடுத்து கூறியவர். இவர் சொல்வாராம், I am a dog of Saint Joseph. புனித யோசேப்பின் நாய்க்குட்டி என்று அவர் தன்னை உருவகப்படுத்திக் கொண்டார். யோசேப்பினுடைய சிறுமத்தின் முன்னால் வைத்திருக்கின்ற அந்த எண்ணெயிலிருந்து அவர் எடுத்து நோயுற்றவர்களை குணப்படுத்தினார். அந்த கோவிலில் சென்று பார்க்கும்போது நிறைய பேர் குணமளிக்கப்பட்டவர்களாக இருப்பதாக அங்கு சொல்லப்படுகின்றது. மக்களை, இந்த ஒரு ஜெபத்தை நாம் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது கடவுள் இந்த யோசேப்பின் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆக அந்த ஆசீர்வாதத்தோடு நீங்களும் இந்த வருடத்தில் கண்டிப்பாக யோசேப்பை போல நீதிமானாக, நேர்மையுள்ளவராக, உழைப்பாளியாக, கடவுளுக்கு உகந்தவராக வாழ நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். Yeah.
கரங்களை கூப்புவோம். சிறு தாழ்த்தி நம்முடைய தேவைகளை பரலோக தந்தையிடம் நம்பிக்கையோடு எழுதி ஜெபிப்போம். பெரியவர்களான என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்கும் புத்துயிரும் ஞானமும் அளித்து அவர்கள் உலக ஞானத்தை நாடாது அழைக்கப்பட்ட அவர்களுக்கு கடவுளின் ஞானமாக விளங்கும் இயேசுவின் சிலுவை தரும் பாடத்தை ஆழமாக கற்று பணி செய்ய வேண்டிய அருளை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் இத்தவக்காலத்தில் உறவுகளை புதுப்பித்துக் கொண்டு அடுத்தவரின் நல்வாழ்வுக்காக எம்மையே அர்ப்பணித்து உமக்கேற்ற அர்த்தமுள்ள வாழ்வு வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே குழுமையுள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும், இங்கே வர இயலாதவர்களுக்காகவும் மற்றும் இங்கே வர மனமில்லாதவர்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயர்களாக நாங்கள் அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்ற மனநிலைமையோடு ஒரே மந்தையில் என்றுமே வாழ வரமருள வேண்டுமென்று தாயும் தந்தையுமான எம் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடின நோய்களினால் பாதிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலிருந்தும் வேதனைப்படும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். மக்களை வாட்டி வதைக்கும் எல்லா நோய்களும் அகன்று அவர்கள் சுகமடையவும் அவர்களுடைய வேதனைகளை தனித்தருளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் அரசரே எம் இறைவா, இவ்வுலகில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் அவற்றை எதிர்கொள்ளும் துணிவை பெறவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவும் பெண்களின் மேன்மையை உணர்ந்து இனிவரும் காலங்களில் வன்முறைகள் அகன்று பெண்கள் பாதுகாப்புடன் வாழும் சூழல் உருவாகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக அமைதியாக வேண்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம் அன்பு மகன் இயேசுவினுடைய வளர்ப்பு தந்தையாகிய புனித யோசேப்பை இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்காக நீர் கொடுத்து இந்த ஆண்டிலே சிறப்பாக புனித யோசேப்பின் வழிநடக்க எங்களை அழைத்திருக்கிறீர். நன்றி கூறுகிறோம். புனித யோசேப்பின் வழியாக எங்கள் மன்றாட்டுக்களை உண்மை நோக்கி எழுப்புகிறோம். கனிவோடு சிவசாய்த்து எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவு செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். பாடல் எண் 71. இப்பொழுது எடுக்கப்படுகின்ற இந்த காணிக்கையானது பசி பிணி ஒழிப்பு அமைப்பு, அதாவது காரிதாஸ் இந்தியா இவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. ஆகவே தாராளமாக காணிக்கை செலுத்துமாறு அப்போது கேட்டு Thank you.
சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடைய வாணிகளை எல்லாம் தலையாம் இறைவனுக்கு ஏற்றதாகப்படி நன்றாடுகள். ஆண்டவரே, பணிகளால் மனதை வணைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, உம்முடைய யாவர இறைவா, எல்லா இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாம். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது இரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுள்ளமானி. ஆகவே எண்ணற்றவான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய அனைத்தும் நன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காட்சிகளை திருப்பெடுக்க வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உலகணிக்கு தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு விருதை அருந்திய கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். Oh
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவாவை நினைவு கொண்டது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட அப்போஸ்தலிக பரிமாறுகள் ஆயிரத்து லாரன்ஸ் பைஸ் எல்லா பிரிவினராக எங்களோடு திருவாவை அன்பில் நிறைய பெறச் செய்தது. இறைவா, உலகிலிருந்து பணமடைந்து கொண்ட ஜெயவேரி அற்புதசாமி, அருள்தாஸ் சாமிநாதன், மரிய பிரகாசம் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். ஓம் திருமணத்தோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்தவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருந்து செய்தரும். மேலும் உயிர்த்தெழுந்தோருடன் துயிலுடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடு எங்கள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கனிதாயும் திருமணியா அவருடைய கணவரான யோசேப்பு போன்ற திருத்தூதர்கள் இவ்வுலகில் நமக்கு முதல்வராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளதை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து பரவருட உம்மை மன்றாடுகின்றோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். பாடல் 217.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ள நாங்கள் உண்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அனைவரும் இதை இயேசுவுக்கு ஆண்டுக்கான ஜெபத்தை கையில் எடுத்துக் கொள்வோம். ஜெபங்களை கரங்களில் எடுத்துக் கொள்வோம். மீட்பரின் பாதுகாவலரே வாழ்க. பேர் பெற்ற கன்னிமரியாரின் கணவரே, உம்மிடம் கடவுள் ஒரே மகனை அளித்தார். உம்மிடம் யாரும் தமது பற்றுதலையை வைத்தார். உம் துணையிலே கிறிஸ்து மனிதராக பிறந்தார். பேர் பெற்ற யோசேப்பே, எங்களுக்கும் உம்மையே தந்தையாக காட்டி வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத் தாரும். தீமை அனைத்திலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். புனித யோசேப்பே, உணர்ந்து கொள்வோம். நிறைவு கொள்வோம். இவ்வாரத்தின் திருநாட்கள் 2021 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இன்று தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு, நாளை 8ஆம் தேதி திங்கட்கிழமை இறைவனின் புனித ஜான் துறவி, 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ரோமை நகர் புனித பிரான்சிஸ் துறவி, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு. அறிவிப்புகள். புனித யோசேப்பு ஆண்டின் துவக்க விழாவை இந்த நாளிலே மிக சிறப்பாக வழிநடத்திய புனித பெரிய நாயகி அன்பிய குடும்பத்தார் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். மிக அழகாக வருகை பவனியை அவர்கள் நமது உதவி பங்கு தந்தையுடைய வழி நடத்துதலோடு சிறப்பாக என்று இதை செய்து முடித்திருக்கிறீர்கள். ஆகவே புனித பெரிய நாயகி அன்பிய குடும்பத்தார் அனைவருக்கும் அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கும் அன்பியம் புனித சலேத் அன்னை அன்பியம். புனித சலேத் அன்னை அன்பியம் வருகிற ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஆனால் தவக்கால ஒரு நாள் தியானமாக இருப்பதனாலே அவர்கள் மாலை திருப்பலி, அதாவது தியான முடிவில் நடைபெறுகிற திருப்பலிக்கு அவர்கள் வழிநடத்த வேண்டும். ஆகவே வருகிற ஞாயிறு காலை 8:15 மணி திருப்பலி இருக்காது. மாறாக மாலை தியான முடிவில் ஒரே திருப்பலி நடைபெறும். காலை 6:15 மணி திருப்பலி பெரியவர்களுக்கான திருப்பலி. அந்த திருப்பலி வழக்கம் போல் நடைபெறும். 8:15 மணி திருப்பலி இருக்காது. ஆகவே இறை மக்களாக நீங்கள் அனைவரும் தவறாமல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தவக்கால தியானத்திலே பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த ஒரு நாள் தியானம் நடைபெறும். தியானத்தை நமக்காக தியான முறை வழங்கி வழிநடத்துபவர் அருட்தந்தை அந்தோணி செழியன், திருச்சிலுவை சபையைச் சேர்ந்தவர். அவருடைய குழுவினர் நமக்காக இந்த ஒரு நாள் தியானத்தை வழங்குகிறார்கள். நீங்கள் எல்லாருமே காலையில் 9 மணிக்கு
வழக்கமாக வர மாதிரி வரக்கூடாது. வழக்கமாக வருதுன்னா எப்போ? வழக்கமாக 8:15 திருப்பலிக்கெல்லாம் வந்துடணுமா? நான் வந்துடுறேன். அதனால் 8:15 திருப்பலின்னா ஒரு 8 மணிக்கு இங்கே இருந்தால் தான் நல்லா இருக்கும். இந்த முழு திருப்பலியை கண்ட ஒரு திருப்தி நமக்கு நிறைவாக இருக்கும். அதனால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் காலை 9 மணிக்கே வரும். ஒவ்வொரு அன்பியும் தனித்தனியாக குடும்ப பதிவு எடுக்கணும். அங்கே நோட்டு இருக்கும், குடும்ப பதிவு செய்யணும். இப்போ தான் உணவு தயார் பண்ணணும். உணவு தயார் பண்ண வேணாம் போடக்கூடாது. அதனால் எத்தனை பேர் வருவாங்கன்னு கூட எனக்கு தெரியவில்லை. அதனால் 10 மணிக்குள்ளே அந்த லிஸ்ட் எடுக்கப்படும். ஆகவே அன்பியமாக அவங்கவுங்க அன்பிய பொறுப்பாளர்கள் வந்து எத்தனை பேர் வராங்க உங்கள் அன்பியத்திலிருந்து என்று சொல்லி அன்பியம் மூலமாக எனக்கு ஒரு எத்தனை பேர் வருவார்கள் என்ற ஒரு கணக்கு தெரிய வேண்டும். ஆகவே தயவு செய்து மறந்துடாதீங்க, வீட்டில் இருந்துடாதீங்க. தவக்காலத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு, அருமையான ஒரு தந்தை நமக்காக இந்த தவக்காலத்தில் தியான உரை வழங்க உள்ளார்கள். கடவுள் அவரை தேர்ந்தெடுத்து நமக்கு அனுப்பியிருக்கிறார். ஆகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் திருப்பலிக்கு வரும்படியும் தியானத்தில் கலந்து கொள்ளும்படியும் உங்களை அதோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய நாளிலே பாவ அறிக்கை ஒப்புரவு உற்சாதனம் சிறப்பாக வழங்கப்படும். நல்ல தயாரிப்போடு அனைவரும் தவறாமல் ஒப்புரவு உற்சாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீண்ட ஆண்டுகளாக பாவ அறிக்கை செய்யாத நிறைய பேர் இருக்கிறீர்கள். அதனால் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பயன்படுத்தி நல்ல பாவ அறிக்கை செய்து கொள்ளுங்கள். பல குழுக்கள் வரவுள்ளார்கள். ஆகவே தவறாமல் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அன்றைய நாளிலே அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட உள்ளது. இந்த மதிய உணவை நமக்காக உபயம் செய்கிறவர்கள் திரு பிரான்சிஸ், திரு ஜோசப் குடும்பத்தார் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். 12/3/2021 வருகிற வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை மற்றும் திருப்பலியை நமக்காக வழங்க உள்ளவர்கள் அருட்தந்தை சகாயராஜ் மற்றும் அவருடைய குழுவினர். அவரோடு கூட இன்னும் சில குழுக்கள் வர இருக்கிறார்கள். வருகிற வெள்ளிக்கிழமையும் நல்ல ஒரு சிலுவை பாதையால் மேற்கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பு. குடும்பமாக ஏற்கனவே நான் அறிவித்துள்ளது போல குடும்பமாக வந்து இந்த குடும்ப சிலுவை பாதையிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்றைய நாளில் வருகிற அனைவருக்கும் இந்த குழுவினர் ஜெபமாலை வழங்குகிறார்கள். ஆகவே எல்லாரும் ஆசீர்வாதம் தவக்காலத்தில் ஒரு அருள் பொருள் கையில் கற்றுக்கொள்ளும். ரொம்ப ரொம்ப முக்கியம். தவக்காலத்தில் ஒரு சிலுவை பாதை செய்து திருப்பலி கண்டு நற்கருணை உட்கொண்டு ஒரு அருள் பொருளை கரத்தில் ஏறுகிற பொழுது உங்களுக்கு நிறைய ஆசை தீமைகள் அளித்து கடவுளை காப்பாற்றும். அனைவருக்கும் ஜெபமாலை நாளினை வழங்குவார்கள். ஆகவே தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். புனித யோசேப்பு ஆண்டிலே யோசேப்பு திருச்சுருவம் தலைவாசல் திருத்தலத்திலிருந்து நமது பங்கிற்கு இந்த மாதம் முழுவதும் கொண்டு வரப்பட்டு இங்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது சூசையத்தினுடைய ஆண்டு முக்கியமான ஆண்டாக திருத்தத்தை அறிவித்து இது சூசையத்தின் வழியாக ஜபிக்க நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பயன்படுத்திக் கொள்வோம். புனித சூசையப்பர் மாதம் முழுவதும் இந்த சுரூபம் நமது பங்கிலே இருக்கும், பங்கு ஆலயத்தில் இருக்கும். விருப்பம் உள்ளவர்கள் அன்பிய கூட்டங்களுக்கு நீங்கள் எடுத்துச் செல்லலாம். அன்பிய கூட்டங்களில் இணைந்து ஜெபித்து அதை உடனே ஆலயத்தில் கொண்டு வர வேண்டும். இன்று புனித 2ஆம் ஜான் பால் அன்பியம் இந்த திருச்சுருவத்தை தங்களுடைய அன்பிய கூட்டத்திற்கு எடுத்துச் செல்கிறார்கள். 2 நாட்கள் ஒரு அன்பியத்தில் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு அன்பியமும் கூட்டம் நடத்தி புனித சூசையப்பர் சுரூபத்தை எடுத்துச் சென்று அன்பியை நீங்கள் ஜெபித்து நிறைவான உங்களுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எடுத்துச் செல்ல விரும்புகிற அன்பிய பொறுப்பாளர்கள் உதவி பங்குதந்தையிடம் உங்களுடைய பெயரையும் நாளையும் பதிவு செய்து கொள்வாறு விளைக்கின்றேன். மார்ச் 8ஆம் தேதி நாளை அகில உலக மகளிர் தினம். மகளிருக்காக சிறப்பு திருப்பலி நாளை காலை ஒப்பு கொடுக்கப்படும்.
அன்று காரிதாஸ் இந்தியா ஒரு நோட்டீஸ் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இது யாரால் நடத்தப்படுகிறது என்றால் அது இந்திய ஆயர் பேரவையால், கத்தோலிக்க ஆயர் பேரவையால் நடத்தப்படுகின்ற ஒரு அமைப்பு, காரிதாஸ் சேரிட்டி ட்ரஸ்ட் என்று சொல்லலாம். அவர்கள் பல செயல்பாடுகளில் இறங்கி எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றங்கள், சுனாமி, புயல், வெள்ளம் போன்றவை வருகிறது, அவர்களெல்லாம் சென்று பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் இவர்கள் உதவி செய்து வருகிறார்கள். நமக்கு கூட பல வேளைகளிலே இந்த கொரோனா சமயத்துக்கு கூட நம்ம நிறைய மாவட்டத்தில் உதவி செய்திருக்கிற இந்த அமைப்பு. ஆகவே இந்த அமைப்பு நாளிலே ஆரோக்கியமான வாழ்வு, ஆரோக்கியமான இந்தியா என்று சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மயில்களை கடப்போம். மயில்கள் தான் மயில் இல்லை, பீகாக் இல்லை, மயில்கள்னா தூரம். மயில்களை கடப்போம் எனும் உத்தி குணப்படுத்துதலின் புனிதரான புனித ரஃபேல் பெயரால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு கத்தோலிக்கரும் ஒரு நாள் ஒன்றுக்கு 5000 நடைகள், 5000 அடிகள் நடப்பதை உறுதி செய்யும். நாமெல்லாம் கத்தோலிக்கர் தானே, கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள். ஒவ்வொரு கத்தோலிக்கரும் எத்தனை ஸ்டெப்ஸ் வைக்கணும் ஒரு நாளைக்கு? ஆமாம், 5000 ஸ்டெப்ஸ் நடக்குது. வச்சா நம்ம ஆரோக்கியமான வாழ்வு அப்படின்னு சொல்லி குணப்படுத்துதலின் புனித ரஃபேல் அவர் மூலமாக இதை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இது உச்சமாக ஒவ்வொரு பங்கும் தேர்ந்தெடுத்த ஒரு நாளில் 5 கிலோமீட்டர் மாரத்தான் செயல்பாடாக இதனை முடிக்கலாம் என்று சொன்னோம். அதனால் நம்ம தவ காலத்தில் ஆரம்பிப்போம். தினந்தோறும் எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கணும்? 5000. அரை மணி நேரம் நடந்தீங்கன்னா அநேகமாக 5000 ஸ்டெப்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஆரம்பிப்போம், நடப்போம். 20ஆம் தேதி பாத யாத்திரை இருக்கிறது. பாத யாத்திரை 18 கிலோமீட்டர் நாம் நடக்கிறதுனால ஒன்றா சேர்ந்து நடக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நடக்க சொல்லியிருக்கிறாங்க. அன்றைய நாளை நாம் இதற்காக பயன்படுத்திக்கிறோம். அன்றைய நாள் இறுதி நாளாக மாறத்தான் என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆகவே 20ஆம் தேதி காலை 4:30 மணிக்கு இந்த பாத யாத்திரை அல்லது ஆலய வளாகத்தில் இருந்து துவங்கும். சமைப்போம், பகிர்வோம், குக் அண்ட் ஷேர். தவக்காலத்தில் ஞாயிறு அல்லது ஒன்றுவிட்ட ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவின் அனைத்து பகுதியில் சத்தான உணவு சமைக்கப்பட்டு தேவைகளுக்கு வழங்குதல், சத்தான உணவு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சத்தான உணவுனா உங்களுக்கு தெரியும். என்ன உணவு? காய்கறிகள், பழங்கள், இதை போன்றவை சத்தான உணவு. ஆக சத்தான உணவை உட்கொள்ள அதை சமைத்து பிறருக்கு கொடுக்க முயற்சி செய்வோம். இது மாதிரி நிறைய ஒரு 9 பாயிண்ட் இருக்கு. நான் நோட்டீஸ் போடுறேன், பார்த்தாங்க. டைம் ஆகிடுச்சு நமக்கு. அதனால் இந்த நாட்களை தவ நாட்களிலே இவ்வளவு வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆகவே பயன்படுத்திக் கொள்வோம். ஆரோக்கியமான வாழ்வை, ஆரோக்கியமான இந்தியாவை நாம் உருவாக்குவோம். நேற்றைய தினம் இளைஞர்களோடு பேசிக் கொண்டிருந்தபோது ஒருத்தர் சொன்னார், ஃபாதர் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் இவதெல்லாம் கிடைக்கும் ஃபாதர் அப்படின்னு ஒரு பையன் சொன்னார். இந்த கட்சிக்கு, எந்த கட்சி நான் சொல்லல, இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டால் இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எல்லாம், பணம், பொருள் இதெல்லாம் கிடைக்கும்பாரு. எனக்கு தூக்குதான் சொன்னேன். சொந்த புத்தியை பயன்படுத்த என்ன புத்தி? ஒன்று சொல் புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் புத்தி வேண்டாம். சொல் புத்தினா என்ன? எதுக்கு சொல் புத்தியை பயன்படுத்தணுமோ அதுக்கு சொல் புத்தியை பயன்படுத்தணும். மாறாத சொந்த புத்தியை பயன்படுத்த